முக்கியமான விஷயம் தெரியுமா? இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோமே இந்த பாட்டு, இது இந்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் தான் சொல்லுவோம், அதுக்கு தான் அவரை கூட்டிகிட்டே வந்தோம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு லப்பர் பந்து பாட்டாக தான் தெரியும். ஆனால் இந்த பாட்டை தாங்கி அந்த ஒரிஜினல் படத்தில் அந்த பாட்டை வச்சவர் பி வாசு சார் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த. நன்றி நன்றி. முதல்ல அந்த பாட்டு வச்சதுக்கு மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ஏன்னா அது வந்து யூஸ்வலாக எல்லாருமே எம்ஜிஆர் அவர்கள் சாங்கு, அப்புறம் வந்து ரஜினி சார் சாங்கு அப்படி தான் வைப்பாங்க. ஆனால் அந்த ரைட் டைம், அதாவது விஜயகாந்த் சாருடைய அந்த மிஸ் ஆன நேரத்தில் அதை வந்து தூக்கி நிறுத்தி அந்த பாட்டை, அதுவும் கரெக்டாக அந்தந்த இடத்துல எங்கே அது தேவையோ அங்கே அழகாக போட்டு அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு பலமாக அந்த சாங் அமைஞ்சது. அந்த சாங்கை வந்து தியேட்டரில் பாருங்கள் அப்படின்னாங்க. நான் பண்ணும் பொழுது அன்றைக்கி அந்த பாட்டுக்கு என்ன வரவேற்பு இருந்ததோ அதை விட மிக வரவேற்பு இந்த படத்தில் இருந்தது. பொன்மன செல்வன்ல அந்த பாட்டு எப்படி கொண்டாடப்பட்டது? அதாவது அந்த டைமில் என்னென்னா, எம்ஜிஆர் சாருக்கு வந்து இது உங்களுக்கு, அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும், அதே மாதிரி ரஜினி சாருக்கு வந்து பொதுவாக ஏ மனசு தங்கம், அப்படி விஜயகாந்த் சாருக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நீ பொட்டு வச்ச தங்க கூடன்ற பாட்டை பண்ணும். ஸோ அது அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு வேற லெவலில் இருக்கார். ஒரு பக்கம் கேப்டன் பிரபாகர், இன்னொரு பக்கம் புலன் விசாரணை, அதுக்கு நடுவில் ஒரு சென்டிமெண்ட் ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி நேரம் அது. ஸோ அப்போ வந்து அந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலையும், இப்போ கூட ஐ திங்க் விஜயகாந்த் சார் அந்த அவருடைய பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது அந்த சாங் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி அவருடைய லைஃபுக்கு அது ஒரு மிகப்பெரிய சாங்காக இருந்தது. அந்த பாட்டு ஒரு படத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்ததுன்னு நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கு. லப்பர் பந்து அதை நாங்கள் கேடிவியில் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சார். படத்தை போட்டால் அதோட ப்ரோமோ கட் போடுறாங்க அந்த பாட்டோட, அதனால கேடிவியில் படத்தை நிறைய தடவை அதோட ரிங் டோனாக கேட்கும்போது இன்னும் ஆச்சரியம். இதை விட ஒரு பெரிய ட்ரிபியூட் விஜயகாந்த் சாருக்கு யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல நன்றி பிளாக் ஷிப்க்கு, இந்த சார் கையால் கொடுத்ததுக்கு. ஏன்னா சாரை பார்க்கும்போதே நான் லைட்டாக கெஸ் பண்ணேன். ஆனால் நிஜமாலுமே சார் உங்கள் கையால் அந்த முக்கியமாக அந்த பாட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் ரைட்டிங்கு எல்லாம் தாண்டி அந்த தேட்டர் செலிப்ரேஷனுக்கு அந்த சாங் தான் சார் இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.